வேலுண்டு வினை இல்லை. வணக்கம். நான் இன்றைக்கி மீன லக்னத்தை பற்றிய பொதுவான பலன்களை சொல்கிறேன். இவங்க குருவின் ஆதிக்கம் பெற்றவங்க. பொதுவாக இவங்களுக்கு அழகிய கண்கள் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடும் அதிகமாக இருக்கும். சாத்வீகமானவர்கள். கல்வி அறிவு அதிகம் பெற்றவர்கள். அனைவரையும் நம்புவாங்க. அதனால் ஏமாற்றமும் அடைவாங்க. அறிவு ஜீவிகள். பெரும்பாலும் சிவந்த நிறமுடையவங்க. இவங்க தங்கள் குழந்தைகளுக்காக உயிரை கொடுக்குறவங்க. சிரித்த முகத்துடன் இருப்பார்கள். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஏன்னா குரு ஆதிக்கம்ங்கிறதுனால அனைவரையும் மதிப்பவர்கள். ஆயுள் பலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். 95 வரைக்கும் கூட இருப்பாங்க. காதல் திருமணங்கள் அதிகம் நடக்கிறது மீன லக்னக்காரங்களே. இலக்கியவாதிகள். சுற்றுலா பயணம் செய்ய ஆசைப்படுவாங்க. குரு சார்ந்த தொழில்கள், போதனை, இந்த மாதிரி எல்லாமே சிறந்த தொழில் தான் இவங்களுக்கு. அதிகமான பிடிவாதமும் இவங்ககிட்ட இருக்கும். தங்களுடைய வீட்டிற்கு யார் வந்தாலும் சாப்பிடாமல் அனுப்ப மாட்டாங்க. விருந்தோம்பல் பண்புக்கு இவங்க தான் எடுத்துக்காட்டாக இருப்பாங்க. கவிதை, கட்டுரை, இலக்கியம் எல்லாத்திலும் ஈடுபாடு இருக்கும். ரகசியத்தை காப்பாற்றுவதில் வல்லவர்கள். இவங்க எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையாக இருப்பாங்க. பொதுவாக மீன் லக்னத்தில் ஆண் பிறக்கிறத விட பெண் பிறக்கிறது ரொம்ப நல்லது. அந்த குடும்பத்துக்கே ரொம்ப நல்லது. யாரோட விமர்சனங்களையும் கிரிட்டிசிசம், அந்த விமர்சனங்களையெல்லாம் கண்டு அஞ்ச மாட்டாங்க. பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடவும் மாட்டாங்க. பொதுவாக இவங்களுக்கு கடல், ஆறு, ஏரி, குளம், கொட்டை இந்த எதில் தண்ணியை பார்த்தாலும் ரொம்ப உற்சாகமாகவும் புது தெம்பாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு பணம் பல வழியில் வரும். ஏன்னா இவங்களோட லக்னத்தில் மீனத்தில் சுக்கிரன் உச்சமில் ஓய்வு இல்லாமல் ரொம்ப சுறுசுறுப்பாங்க இருப்பாங்க. எப்படி மீன் தொட்டியில் மீன் தூங்குமா, எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அது மாதிரி ரொம்ப அதிகமாக இறக்கப்படுவாங்க. நெகிழ்ச்சியான மனம் கொண்டவங்க. இவங்க பெரும்பாலும் வீட்டில் வளர்ப்பு பிராணி, நாய், பூனை இந்த மாதிரிலாம் வளர்ப்பாங்க. அதில் ரொம்ப ஈடுபாடு அவங்களுக்கு நிறைய இருக்கும். நிறைய பேருக்கு அவங்களுக்கு பிடிக்கும். நிறைய பேரோட நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பாங்க. பிறரோட பிரச்சனைக்கு அழகாக தீர்வு சொல்கிற இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுனுங்க, அவங்க குழம்பிடுவாங்க. இது இவங்களுக்கு ஒரு ட்ராபேக். அதுக்கு இவங்க தட்சிணாமூர்த்தியை வியாழந்தோறும் கொண்டைக்கடலை மாலை சாத்தி வழிபட்டாங்கன்னா இவங்களோட பிரச்சனைகளை தீர்ந்து வாழ்க்கையில் சிறக்கலாம். இவங்களோட ராசியான நிறம் மஞ்சள். ராசிக்கல் புஷ்பராகம். நன்றி, வணக்கம்.